கையடியார்களே, திருவருள் மிகு விநாயகப் பெருமானுடைய விஜய வருட மகோத்சவத்தின் 5வது திருவிழா இனிதை நிறைவேறி இருக்கின்ற இந்த நேரத்திலே விநாயகப் பெருமானுடைய திருவருள் பரந்து விளங்க விநாயகப் பெருமானுடைய ஆதார விதங்களை பணிந்து கொண்டு இறைவனை எங்களுக்கு நேரங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இறை சிந்தனையோடு நாங்கள் இருக்க வேண்டும். சிவபிரான் மனத்தகத்தான் தலைமையிலான் என்கின்ற பாடலிலே எங்களுடைய மனதை வீடாக வைத்திருக்கின்றான். ஆனால் நாங்கள் வீட்டிலே மனதை வைத்திருக்கின்றோம். 3 விதமான வீடுகள் இருக்கின்றன. ஒன்று நாங்கள் குடியிருக்கின்ற வீடு, 2வது எங்கள் உயிர் குடியிருக்கின்ற எங்கள் உடம்பாகிய வீடு, 3வது வீடு வேறு என்று இறைவனுடன் வசிப்பது, இறைவனுடன் சகவாசம் செய்து வசிக்கின்ற வீடு வேறு. இந்த 3 வீடுகளிலேயும் 2 வீட்டிலே நிரந்தரமாக நாங்கள் இருக்க முடியாது. ஒன்று நாங்கள் குடியிருக்கின்ற வீடு, எங்களுடைய உயிர் போய்விட்டால் அந்த வீட்டிலே கூட அந்த பிரேதத்தை வைத்திருக்க அனுமதிக்க மாட்டார்கள். ஆக அந்த வீட்டை விட்டும் நாங்கள் போக வேண்டியவர்கள். அதே போல இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உடம்பு சிதிலமடைகின்ற பொழுது அதை விட்டு இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவர்கள். இதிலே பார்த்தீர்களே ஆனால் 2 வீட்டுக்கும் வாடகையோ அல்லது மோர்கேஜோ கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வீட்டுக்கு மாதாந்தம் வாடகை கொடுத்தால்தான் அந்த வீட்டிலே குடியிருக்க முடியும். அதே போல இந்த உயிர் இந்த உடம்பிலே குடியிருப்பதற்கு காலையிலே தேநீர் குடிக்க வேண்டும். காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாட்டுக்கு முன்பதாக டிஃபன் யாராவது சாப்பிடுவார்கள். இது ஒரு வாடகை, அந்த உடம்பு கொடுக்கப்படுகிற வாடகை. ஒரு 4 நாளுக்கு 2 நாட்களுக்கு சாப்பிடாமல் விட்டால், இவற்றை உண்ணாமல் விட்டால் கால்கள் நடக்க மறுக்கும், கண்கள் பார்க்க மறுக்கும், காது கேட்க மறுக்கும். ஆக இது மறைமுகமாக இந்த வாடகையை நாங்கள் எங்கள் உடம்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனாலே இதையும் வீடு என்று சொல்லலாம். ஆக இறைவன் மனதை வீடாக வைத்திருக்கின்றான். நாங்கள் மனதை வீட்டிலே வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு விருப்பமானதை காது குளிர கேட்கின்றோம். நல்ல விஷயங்களாக இருந்தால் அது இன்றைக்கு நன்மையை தரும். அதே போல கண்களாலே பார்க்கின்ற நல்ல விடயங்களை காண்பது, இறை தரிசனம் செய்வது எல்லாம் கண்களினாலே மனதை துப்புரவாக்கக்கூடியது, சுத்தமாக்கக்கூடியது. இப்படியாக இந்த மனதை நல்லதாக வைத்துக் கொண்டால் அந்த மனதென்கின்ற வீடிலே சிவன் வந்து குடியிருப்பான். ஆகவே நாங்கள் இறைவனை விடாமல் எந்த நேரமும் சிந்தனை செய்து கொண்டிருந்தால் இறைவனுடைய எண்ணம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். இறைவன் தானாக வந்து ஆட்கொள்ளக்கூடியவன். பொதுவாக 2 மனைவிமார் இருக்கின்ற தெய்வங்களை நாங்கள் ஆலயங்களிலே காணக்கூடியதாக இருக்கும். முருகப்பெருமானை எடுத்துக்கொண்டால் வள்ளியும் இருக்கின்றார், தெய்வியானை அம்மையாரும் இருக்கின்றார். இதிலே அன்பு வழியிலே சென்றவர் வள்ளியம்மை. அந்த அதே போல தெய்வானை அம்மை யோக நெறியிலே நின்று சென்றவர்.
விதி வழியாக அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது யோக நெறி நின்று. அதே நேரம் வள்ளி முருகப்பெருமானையே நினைந்து அவரையே நேரமும் நினைந்து கொண்டிருந்தவர்களினாலே இறைவன் தானாக வந்து வள்ளியை ஆட்கொண்டார். வள்ளியினுடைய வழி அன்பு வழியாகவும் அன்பு மார்க்கமாகவும், தேய்வானையுடைய பாதை விதி மார்க்கமாகவும் அங்கே அமைந்தது. அன்பு செலுத்துவர்களிடத்திலே இறைவன் அவர்கள் காடுகளில் இருந்தால் என்ன, தாழ்ந்த ஜாதியில் இருந்தால் என்ன, எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் இறைவன் தேடி வந்து அவர்களை தன்னுள்ளே இணைத்துக் கொள்ளுவான் என்பதை முருகப்பெருமானுடைய வள்ளியம்மை காட்டிலே இருந்தவர், இடையர் குலத்திலே வளர்ந்தவர். அப்படியாக அந்த வள்ளியம்மையை இறைவன் தேடி வந்து தன்னுடன் சேர்த்து கொண்டான். அந்த இறைவனை மனத்திலே அகத்திலே வைத்துக் கொள்ளுவதற்கு, மனம் என்கின்ற வீட்டிலே இறைவனை வைத்துக் கொள்ளுவதற்கு, திருத்திக் கொள்ளுவதற்கு இறைவனுடைய நாமங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. எவ்வளவு தூரம் இறைவன் நாமங்களை நாங்கள் சதா சிந்திக்கின்றோமோ அந்த அளவு தூரம் இறைவனுடைய கருணை எங்கள் மேல் பொழிந்து கொண்டே இருக்கும். இதற்கு உதாரணமாக இப்ப சில பேரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இறைவனிடம் வைக்கின்ற பக்தி அந்தரங்க பக்தி என்று இருக்கின்றது. அவர்கள் இறைவனை வணங்குவது, வழிபடுவது எல்லாம் எங்கள் கண்ணாலே காணக்கூடியதாக இருக்காது. பகிர்பக்தி என்றால் அவர்கள் இறைவனை பார்த்தபடி கண்களினாலே கண்ணீர் சொரிய வணங்குவார்கள். அவ்வளவு தூரம் அன்பினாலே பக்தியினாலே அவர்கள் உருகி வணங்குகிறதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவர்கள் அழுது முடிந்த பின்பு அவர்களிடம் போய் எதுவும் பிரச்சனையா வீட்டில் என்று கேட்கக்கூடாது. ஏனாக இருந்தால் அது இறைவனை அன்புருக வழிபடுவது. ஆகவே இறைவனை எவ்வளவு தூரம் நாங்கள் அன்புருகி வழிபடுகின்றோமோ, கண்களிலே நீர் வருகின்றதோ, அவ்வளவு தூரம் இறைவனுடையிலே நாங்கள் பற்று வைத்திருக்கின்றோம். மற்ற விடயங்களிலே பற்று வைக்காமல் இறைவனிலே பற்று வைத்தவர்களுக்கு கண்ணிலே கண்ணீர் வரும். இந்த இடத்திலே நாராயணர் மகாவிஷ்ணுவுடைய இருக்கின்ற வைகுண்டத்திலே இருக்கின்ற நாரதருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்தது. இந்த உலகத்திலே மிகுந்த நாராயணருடைய பக்தியுள்ளவர் யார் என்கின்ற எண்ணம் வர உடனே நாராயணத்திலே மகாவிஷ்ணுவிடத்திலே கேட்டார், இந்த உலகத்திலே மிகுந்த பக்தியுள்ள பக்தன் யார் என்று கேட்க, மனதிலே நாரதர் நினைத்து கொண்டார், இந்நேரமும் சதா நாராயணருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், தன்னைத்தான் மகாவிஷ்ணு சொல்லுவார் என்று கூறுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்க, அதை தெரிந்திருக்கின்ற மகாவிஷ்ணு பொன்னன் என்கின்ற விவசாயி மிகுந்த அன்பு கொண்டு என்னுடைய பரம பக்தனாக இருக்கின்றான், அவன்தான் இந்த உலகத்திலே சிறந்த பக்தனாக விளங்குகின்றான் என்று அதைத்தான் நாரதரை எப்படியாவது தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நேராக பூலோகத்திற்கு வந்து அந்த குடியானவனுடைய வீட்டிற்கு வந்து ஒளிந்திருந்த அவனுடைய நடைமுறைகளை கண்காணிக்கின்றார். அந்த விவசாயி காலையிலே எழுந்தவுடன் பழமையான அவனுடைய நடவடிக்கைகளை முடித்துக்கொண்டு வயலுக்கு செல்வதற்காக ஏரை தூக்கி தோளிலே வைத்து நாராயணா என்று சொன்னான். அப்படியே நேராக வயலுக்கு சென்று உழவு பணிகளிலே எல்லாம் ஈடுபட்டு விட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஏரை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு வீட்டிலே வந்தவுடன் அந்த திண்ணையிலே நாராயணா என்று சொல்லி அந்த ஏரை கீழே வைத்தான், திண்ணையிலே வைத்தான். அதன் பின்பு அவன் முகங்களவே உணவருந்து விட்டு படுக்க சென்று விட்டான். இதை கண்டவுடன் நாரதற்கு மிகுந்த ஆச்சரியம். ஏனாக இருந்தால் தான் சதா நாராயணரை நாமங்களை ஜபித்துக் கொண்டிருக்கிறேன், இவர் இந்த விவசாயி ஆக 2 தடவை தான் நாராயணா என்று இந்த ஒரு நாள் சொல்லி இருக்கின்றார், எப்படி பரம பக்தனாக ஆக முடியும் என்று சந்தேகம் வர நேராக மகாவிஷ்ணுவிடம் சென்று அவரிடம் அந்த விளக்கத்தை கேட்கின்றார். அதற்கு மகாவிஷ்ணு சொல்லுகிறார், இறைவனை அவன் இன்று எவ்வளவு தூரம் அவன் சொன்னான் என்று கேட்டார். முதல் 2 தடவை சொன்னார் என்று நாரதர் சொன்னார். நீ இன்று எத்தனை தடவை சொன்னாய் என்று கேட்டார். நான் அவனை கவனித்துக் கொண்டிருந்தபடியால் நான் இன்றை ஜபிக்கவில்லை என்று நாரதர் சொன்னார். அப்போ மகாவிஷ்ணு சொன்னார், பார்த்தாயா, உனக்கு ஒரு வேலையை கொடுத்து விடுதல் என்னை மறந்து விட்டாய், ஆனால் அவன்
இவ்வளவு விவசாய வேலைகளை வைத்துக்கொண்டு 2 தடவை சொல்லியிருக்கின்றார். ஆக ஆர் பரமபக்தனாக இருக்கின்றான் என்று மகாவிஷ்ணு கூற நாரதரும் அதை வெட்கத்துடன் ஒத்துக்கொண்டார். இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவாக இருந்தால், மனதை எங்கேயோ அலைய விட்டுவிட்டு நாமாங்களை சொல்லுவதிலே எந்த பலனும் இல்லை. ஒரு நிமிடம் நினைத்தாலும் இறைவனை பரிபூர்ணமாக மனதிலே இருத்தி அந்த எண்ணத்தை மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை அன்புடன் ஒரு நாள் ஒரு தடவை ஜபித்தால் கூட இறைவனுடைய பக்தனாக ஆக முடியும், சிறந்த பக்தனாக ஆக முடியும் என்கின்ற செய்தியை இந்த உபகதையின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆலய எதிர்கால கட்டிட நிதியை பற்றி இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற இந்த வருடம் எப்படியாவது பாலஸ்தான் நடைபெற்று கட்டிடத்திற்கான வேலைகள் ஆரம்பமாகும். அந்த கட்டிட நிதியிலே அடியார்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற திருப்பணி ஒன்றிலே உங்கள் ஆண்டவன் தேடி வருவார். மகாபாரதத்திலே பார்த்தீர்களேயானால் கர்ணன் இறக்கின்ற தருவாயிலே அவனை வெல்ல முடியாது என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது கிருஷ்ணர் நேராக சென்று அவனுடைய புண்ணியங்களை தர்மமாக கேட்கின்றார். கொடுப்பவர்கள் இருந்தால், தர்மம் செய்கிறவர்கள் இருந்தால், தானம் செய்கிறவர்கள் இருந்தால் அவர்களை நாடி இறைவனே வருவான் என்று இந்த விடயத்தில் எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே அனைவருடைய பங்களிப்பின் மூலமாக விநாயகப் பெருமான் புதியதொரு இடத்திலே ஸ்தாபனமாக இல்லாமல் விநாயகப் பெருமானுடைய திருவருளை வேண்டி அனைவருக்கும் மீண்டும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் நல்க விநாயகப் பெருமானுடைய பாதங்களை பணிந்து கொண்டு இத்துடன் அமைகின்றோம்.